இந்த படத்தை சாட்டையிலே வெளியிடுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஜனநாயகன் படத்தை நம்ம யூடியூப் சேனலில் போடலான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு வன்மம் கொண்டவராக இருப்பாருங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு தயாரிப்பாளர் 350 கோடி ரூபா செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காரு. அவர் படத்தை எடுத்தது உன்னோட யூடியூப் சேனலில் போடுறதுக்கா? இப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கருத்தாக இருக்க முடியும்? உண்மையில் ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வெளியாகி இருந்தால் நடிகர் விஜய் தான் வெற்றி பெற்றிருப்பார். இந்த படத்தை தாமதிப்பதன் மூலமாக ஜனநாயகன் அடுத்து வரும்போது நடிகர் விஜய்க்கும் வெற்றி, தாவேகா தலைவர் விஜய்க்கும் வெற்றி. விஜயை வீழ்த்துவதற்கு வழி தெரியாம அப்படி மொழி பிதுங்கி போயிருக்குது திமுக. இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழை தாமதப்படுத்துவதன் மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியையும் மன உளைச்சலையும் கொடுத்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தங்கள் பக்கம் இழுக்கணும். அது பாஜகவுடைய திட்டம். சிவகார்த்திகேயன் விஜய் அப்படின்னு போஸ்டர் 100 crores அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்ல அதை பண்றது சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை தான். Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குரு. வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் கிட்டத்தட்ட இந்த கேஸ் எப்போ ஆரம்பிச்சதோ அப்பையிலிருந்து இதை பற்றின எதிர்பார்ப்பும் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் மக்கள் மத்தியில் ரொம்ப அதிக ஒரு ஆர்வத்துக்கு கூடியிருக்கு. என்ன தான் நடக்குது சார்? உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், திருப்பி உச்சநீதிமன்றம், என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். அதான் ஜனநாயகன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கன்னித்தீவுன்னு வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு அது ஒரு முடிவில்லாத விஷயமா அது அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பட் இந்த நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் கவனிக்கும் போது கிட்டத்தட்ட மக்களுக்கே அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சென்சார் போர்டு இந்த படத்தை வெளியிட விடாமல் தடுப்பதற்கும் தாமதிப்பதற்கும் காரணம் ஜனநாயகன் படத்தில் இருக்கிற விஷயங்கள் கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். எப்பயுமே ஒரு தணிக்கை வாரியம் ஒரு படத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட்டில் ஒரு ஆட்சேபகரமான விஷயங்கள் இருக்கும். இப்போ வசனமோ காட்சியோ அல்லது ஒட்டுமொத்த படத்தினுடைய கருவோ நம் இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. உதாரணத்துக்கு குற்றப்பத்திரிக்கை, ராஜீவ்காந்தி கொலையை மையமாக வச்சு அந்த படம் எடுத்தாங்க. பேரலாக ராஜீவ் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படம் எடுத்து அதில் இன்னார் தான் குற்றவாளி அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணி ஒரு கதையை பண்ணி படம் எடுத்துட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஆமாம், ஏன்னா விசாரணை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ சென்சார் என்ன சொன்னாங்கன்னா இது அந்த விசாரணையை பாதிக்கும், அதனால் கண்டிப்பாக விடமாட்டோன்னு சொல்லி பல வருடங்கள் பெரிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு அந்த படத்தை துண்டு துண்டாக வெட்டி ஒரு பயாஸ்கோப்பில் பார்க்குற அளவுக்கு அந்த படத்தை கையில் கொடுத்தாங்க. அது மக்களுடைய கவனத்தை பெறாமலே காணா போச்சு. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் தயாரிப்பில் கோபி நயினார் இயக்கிய மனுஷிங்கிற ஒரு படம், ஆண்ட்ரியா ஹீரோயின். அது ஒரு அற்புதமான படம். அந்த படம் வராததுங்கிறது நமக்கு தான் இழப்பு, தமிழ் சினிமாவுக்கே இழப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த படத்தை அதனுடைய கண்டென்ட் இவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த அடிப்படையில் அந்த படத்துக்கும் சென்சார் ஒரு தடை விதிச்சு இன்னைய வரைக்கும் அந்த படம் வரல. ஆனால் ஜனநாயகன் படத்தை இந்த மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த படத்தை நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனால் அது பகவந்த் கேசரிங்கிற தெலுங்கு படத்தினுடைய ரீமேக்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் அந்த தெலுங்கு படத்துக்கு தேசிய விருதும் கிடச்சிருக்கு. அப்போ அது ஒரு தவறான படமாக இருக்காது. அப்போ அந்த படத்தினுடைய ரீமேக்குக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா அப்போ படத்தில் எந்த விஷயமும் இல்லை, ஆட்சேபனைக்குரிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழை தாமதப்படுத்துவதன் மூலமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியையும் மன உளைச்சலையும் கொடுத்து அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தங்கள் பக்கம் இழுக்கணும். அது பாஜகவுடைய திட்டம். அதுக்கு இந்த சென்சார் போர்டை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் நீதிமன்றத்துக்கு போன பிறகும் கூட அங்கும் ஒரு மூர்க்கமாக இவங்க ஆர்குமெண்ட்டை முன்வைக்கிறாங்க. இவங்க இந்த அளவுக்கு தடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா உண்மையிலே கேசரி தானா இல்லை வேற ஏதாவது பிரியாணி ஏதாவது கிண்டி வச்சிருக்காரு? இல்லை, அது பகவந்த் கேசரி உடைய ரீமேக் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த படத்தினுடைய ஓப்பனிங் இன்ட்ரோல் பிளாக்கு அந்த ப்ரீ கிளைமாக்ஸில் மட்டும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர அது முழுக்க அந்த படம் தான். அது இல்லாமல் இவங்க செஞ்சது என்ன அப்படின்னா அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் அது உள்ளர இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் கூட திமுக அரசுக்கு எதிரானது தான், பாஜகவுக்கு எதிரானது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால்
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை இவர்கள் தடுப்பதற்கு படத்தில் இருக்கிற கண்டென்ட் காரணம் இல்லை. இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும் அப்படின்னா, போன மாதமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, ஓரலாக யூஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மௌனம் காக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் இந்த படத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா, ரிவைசிங் போங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போங்கன்னு இவங்களே மூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதெல்லாமல் உங்கள் படத்தை யூஏ சர்டிஃபிகேட்டுங்கிறத ஓரளவும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த படத்தில் பிரச்சனை இருக்கிறதா சொல்ல முடியும்? இன்னைக்கு விஷயம் கோர்ட்டுக்கு வந்ததற்கு பிறகு தங்கள் தவறுகளை மறைப்பதற்காக பல்வேறு பொய்களை நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் ரிவைசிங் அனுப்ப வேண்டிய படம் இது, அவர் பார்க்கணும் இவர் பார்க்கணுங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ காரணங்களை சொல்கிறாங்க. அதனால் இப்போ சென்சார் சொல்கிற காரணம் எதுவுமே உண்மை கிடையாது. நான் ஒரு கட்சியை சேர்ந்தவர் ஒரு யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் எந்த பிரச்சனையும் வேணாம், என்னோட யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுவோங்க, ரெவென்யூலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஊடகங்கள்லேருந்து வந்த பொய் பரப்புரைகள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா சிபிஐக்குள்ளே இன்கொயரி நடக்கிறது வெளியே தெரியவே தெரியாது, அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஆனால் இவங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஏதாவது ஒரு செய்தியை வெளியே விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் கைது செய்யப்பட போகிறாரு, அவரை விசாரணையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் வெளியே வரமாட்டார், இல்லை படம் ரிலீஸே ஆகாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதான் விஜயை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல் அப்படி மொழி பிதுங்கி போயிருக்குது திமுக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணைய கூலிப்படை ரொம்ப மூர்க்கமாக விஜய் குறித்த அவதூறுகளை ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பல்வேறு யூடியூப் சேனல்களையும் விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. திமுகவுடைய ஐடி விங்கு, இன்னொரு பக்கம் சபரீசனுடைய பெண் மீடியா, இவங்க எல்லாமே நிறைய சேனல்களை, ஊடகங்களில் இருப்பவர்களை, யாரெல்லாம் இந்த நேர்காணல் மூலமாக தொடர்ந்து மக்களோட உரையாடுறாங்களோ அவர்களை எல்லாமே விலைக்கு வாங்கி ஒரு கருத்தை நிறுவுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் விஜய் மீது ஒரு அவதூறு பிரச்சாரம். ஏன்னா விஜயை வேறு கருத்தியல் ரீதியாக நம்மளால் வெல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுவோம். ஏன்னா மக்களும் பெண்களும், முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் விஜய் பின்னால் திரண்டு நிற்கிறாங்க. அதை இவங்களால் தாங்க முடியல. அதனால தான் பல நடிகைகளோட தொடர்பு படுத்தியெல்லாம் இவர் குறித்து நிறைய அவதூறு பிரச்சாரங்கள்லாம் கிளப்புனாங்க. அது மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அதையெல்லாம் மக்கள் நம்பி இருந்தால் விஜய் போகிற இடத்துக்கு கூட்டமே வந்திருக்காது. ஆனால் இவர் ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது மக்கள் எவ்வளோ கூட்டமாக வந்தாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ சிபிஐ வழக்கில் விஜய் கைது செய்யப்படுவார், விஜய் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு விஷயத்தை அவங்க பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எதுவுமே மக்கள்கிட்ட எடுபடாது. அதுதான் மிகப்பெரிய சோகம். இவங்க இப்படியெல்லாம் நம்ம பரப்பினோம்னா விஜய் மக்கள் நிராகரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. விஜய் குறித்து யாரெல்லாம் அவதூறு பேசுகிறார்களோ அவர்களைத்தான் மக்கள் நிராகரிப்பாங்க. விஜய் நிராகரிக்க மாட்டாங்க. அந்த உண்மை இவங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் படத்தை நம்ம யூடியூப் சேனலில் போடலான்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு வன்மம் கொண்டவராக இருப்பாருங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு தயாரிப்பாளர் 350 கோடி ரூபா செலவு பண்ணி படத்தை எடுத்திருக்காரு. அவர் படத்தை எடுத்தது உன்னோட யூடியூப் சேனலில் போடுறதுக்கா? இப்போ இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கருத்தாக இருக்க முடியும்? ஏன்னா இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே கூட விஜய் அவர்கள் ப்ரொடியூசர்கிட்ட, சார் நான் வேற ஒரு ட்ராக் பக்கம் போயிட்டு இருக்கிறேன், பிரச்சனைகள் வரும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டப்போ அதெல்லாம் பார்த்துக்கலாம், படம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போகுன்றதை அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா, இல்லை ஏதாவது ஓரளவுக்கு இருக்கும் நம்ம சமாளிச்சுக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்களான்னு? இல்லை, ரொம்ப உண்மையை சொல்ல போனோம்னா ஜனநாயகனுடைய அந்த கதைப்படி, அதனுடைய கண்டென்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாக போகணும்னு அவங்களே நினச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த படத்தில் உள்ள ஃபைட்டில் கொஞ்சம் வயலன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது, அதை கட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு தான் இவங்க எதிர்பார்த்தது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி விஷயங்கள் போயிட்டுருக்கு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, சென்சார் படத்தை பார்த்து விட்டு அவர்கள் சொன்ன கரெக்ஷனும் கூட இந்த ஃபைட்டு குறித்து தான். இந்த வசனத்தை தூக்குங்க, இந்த காட்சியை தூக்குங்க அப்படின்னு எதுவுமே அவங்க சொல்லலை. ஒட்டுமொத்த படமே அவங்களுக்கு ஓகே தான். ஒரே ஒரு ஃபைட்டில் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அதை ரூல் 33 அடிப்படையில் வேற ஒரு ஷார்ட்டை போட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்க, நல்லா கவனிங்க, அதை கட் பண்ணி தூக்கி போடுங்கன்னு சொல்லலை. அதே டியூரேஷனில் வேற ஒரு ஷார்ட்டை வைங்க அப்படின்னு தான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அந்த சேஞ்சஸை செஞ்சு தான் இவங்க 24ஆம் தேதி ஃபுல்லாக சப்மிட் பண்ணது. இப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு படத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ 24க்கு பிறகு தான் இவங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்காம இழுத்தடிக்க ஆரம்பிச்சது. அப்போ இந்த கேப்பில் என்ன நடந்தது அப்படின்னா, என்னுடைய கணிப்பு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சர் எல் முருகன், ஸோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்குள்ளார இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் அவங்க பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அவர் புடி கொடுக்கல. அப்போ இந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணோம்னா இப்போ நம்ம சொல் பேச்சு கேட்பாங்கன்னு அவங்க நினச்சி இந்த வேலையை பார்க்குறதா தான் நான் நினைக்கிறேன். பராசக்தி படத்துக்கும் ஏதோ கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. சொல்லப்போனால் அந்த படத்தையும் இந்த அளவுக்கு தடுத்து இருந்திருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, அந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே
டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை அது மொழியை மட்டும் மையப்படுத்தி எடுத்த படம்ன்றதுனால அந்த படத்தை பெருசாக அவங்க கண்டுக்கலையா? ஏன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீமாவே போய் அவங்க வீட்டில இருந்து பொங்கல் வைக்கிறது, கொண்டாட்டம் இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதாவது ஜனநாயகனுக்கு எப்படி முட்டுக்கட்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் பராசக்திக்கும் போட்டாங்க. ஜனநாயகனுக்காவது ரிவைசிங் லெவலுக்கெல்லாம் படம் போகவே இல்லை. இங்கே ஆர்ஓ 4 மெம்பரோட படம் பார்த்து அதை ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரச்சனை போயிட்டுருக்கு. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்துட்டு நிறைய இடத்துல கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதை ரிவைசிங்க்கு அனுப்பிச்சாங்க. அப்போ ஜனநாயகனை விட இவங்க தடுக்க நினைத்தது பராசக்தியை தான். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தியை படத்தை நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தா அது ஆன்டி ஹிந்தி படம் இல்லை, ஆன்டி காங்கிரஸ் படம். அந்த அறிவு கூட இல்லாமல் இவங்க இந்தியை எதுக்குறாங்களே அப்படின்னு நினச்சா அந்த படத்தை ரிவைசிங் அனுப்பிச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புள்ளியில் இவங்க காம்ப்ரமைஸ் ஆகி அந்த படம் வந்து டப்புன்னு ரிலீஸ் ஆகிடுச்சு, சான்றிதழை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது எப்படி இந்த சமரசம் நடந்தது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. இப்போ நம்மலாம் சொல்கிற மாதிரி ஒருவேளை இது வந்துச்சுன்னா காங்கிரஸுடைய வெற்றி தானே பாதிக்கும் அப்படின்னு அறிவு வந்து இந்த படத்தை விட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் எல்முருகன் வீட்டு பொங்கலுக்கு போனது, அங்கே மோடியோட இருந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறொரு சமரசம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. புரியுதா இல்லையா? ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பராசக்தியை அவங்க தடுத்திருந்தாங்கன்னா அது பிஜேபிக்கு இன்னும் ரிவர்ஸ் ஆகிருக்கும். ஏன்னா பொங்கலுக்கு வர்ற 2 படத்தையுமே இவங்க அரசியல் ரீதியாக எதுக்குறாங்க அப்படிங்கும்போது மக்களுடைய கோபம் பாஜக மேலே திரும்பும். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் சமரசம் ஆன உடனே அந்த படத்துக்கு வந்து கேட்டை திறந்து விட்டாங்க. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க, பராசக்தியில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால விட்டாங்க, ஜனநாயகனில் ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அதனால தான் தடுக்கிறாங்கன்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸை வந்து இந்த படத்தில் அவங்க பண்ணுறாங்க. ஆரம்பத்துல இருந்தே ஒரு கட்டமைப்பு இவங்க கட்ட முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. சிவகார்த்திகேயன், விஜய் அப்படின்னு போஸ்டர் 100 crores அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது ஒப்பிடே சரியில்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலும் இதை ஒரு கட்டமைப்பு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லை அதை பண்ணுறது வந்து சிவகார்த்திகேயனுடைய கூலிப்படை தான். அதுதான் முக்கியம். ஏன்னா இங்கே எத்தனையோ ஹீரோக்கள் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு முன்பு சினிமாவுக்கு வந்து சிம்பு, தனுஷ் போன்றவர்கள் இருக்காங்க. சாரி டு இன்டரப்ட் சார். ஓகே. இப்போ கூட ஜீவா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எனக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் போட்டி கிடையாது, அவரோட மார்க்கெட்டிங் பிஆருக்கும் எங்களுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், நம்ம தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்னுடைய பேட்டிகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும், சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சிங்கிறது வளர்ச்சி இல்லை வீக்கம்னு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவேன். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த நட்சத்திர அந்தஸ்துங்கிறது செயற்கையாக கட்டமைக்கப்பட்டது. அதுதான் முக்கியமான விஷயம். அதாவது பார்த்தா இந்த படம் வந்து ஒரு 10 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதை 100 கோடியாக பில்டப் பண்ணுவாங்க. நான் பராசக்தியை சொல்லலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இவர் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரூபா இங்கே கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அதை விட 2 மடங்கா இவங்க சொல்லுவாங்க. என்னென்னா இந்த டீமை வச்சுட்டு இப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அதுதான் இவர் வந்து இவர்களை விட இவர் பெரிய இடத்துல இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியதே இந்த டீமுடைய வேலை தான். எல்லாத்துக்கும் மேலே எல்லா நடிகர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, அது தனி. சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி மாதிரியே இந்த ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி இல்லை, அந்த ரெமோ படம்லாம் நடித்தார் தெரியுமா, அந்த காலத்திலேருந்தே அதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதனால தான் சிவகார்த்திகேயனை பார்த்து சினிமாவுக்கு வந்த கவினும் அதே மாதிரி ஒரு ஐடி விங் வச்சு வேலையை வாங்கிட்டு இருக்காரு. புரியுதா? உண்மைதான். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்களை புகழ் பாடுவதற்காக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது திரையுலகில் இருப்பவர்களுக்கு தெரியும். பலரும் அதை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டாங்க. ஜீவா வந்து அதை வெளிப்படையாக பேசிட்டார். இப்போ நாம் வந்து பத்திரிகையாளர், யாருக்கும் பயப்பட மாட்டோம், பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம தொடர்ந்து உண்மையை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நடிகர் சக நடிகர் குறித்த உண்மையை வந்து இப்படி வெளிப்படையாக பேச மாட்டார். ஏன்னா நாளை பின்ன அவங்க ஃபேஸ் பண்ணணும். அப்புறம் அந்த நடிகருடைய ஐடிவிக்கு நம்ம இவர் படம் வரும்போது என்ன பண்ணுவாங்க, இவரை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் எதுக்கடா வம்புன்ட்டு அவங்க ரொம்ப அடக்கி வாசிப்பாங்க. ஜீவா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டார். இப்போ என்னை போன்றவர்கள் சொல்லும் போது மக்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் கூட இவனுங்கெல்லாம் பொய் சொல்கிறானுங்க, அவர் மேலே ஏதோ ஒரு தனிப்பட்ட வன்மம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஜீவா மாதிரி ஒரு நடிகர் சொல்லும் போது தான் அந்த உண்மை மக்கள்கிட்டே போகும். அதை வந்து இன்றைக்கும் இப்போ அவர் சொல்லலை, ரொம்ப நாளைக்கு முன்னே சொன்னது இன்றைக்கி தான் அது வந்து வைரலாகி மக்களுடைய பார்வைக்கு போயிருக்கு. ஸோ அப்படி தான் சிவகார்த்திகேயன் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அருகில் அல்லது விஜயை மிஞ்சியவராக காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணது கூட இப்போ நடக்காமல் போயிடுச்சு. ஏன்னா பராசக்தியும் ஜனநாயகனும் ஒன்றா ரிலீஸ் பண்ணி அதோட வசூலை நம்ம முறியடிக்கணும், பாதியாக ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் இவங்க கேஸ் போட்டதுனால என்னவோ தெரியல, அதுவாகவே தள்ளி போயிடுச்சு. ஆனால் படத்தோட எதிர்பார்ப்பு, ஒரு சாதாரண படம், எந்த ஒரு படம் தள்ளி போயிடுச்சுன்னா அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு
அந்த படம் பழைய படம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசும்போது விஜய் விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? நிச்சயமா அது வந்து ஜனநாயகன் படத்துக்கு விதிவிலக்கு தான். ஏன்னா விஜய் இருக்கிற இடம் அப்படி, விஜய்க்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங் அந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை இவர்கள் தாமதப்படுத்த மக்களுக்கு அந்த படத்தின் மீதான ஆர்வம் வந்து பெரிய அளவில் இருக்குது. இன்னும் அதிகமாக பில்ட் ஆகும். நீங்கள் பாருங்கள், இந்த தடைகளை எல்லாம் நீங்கி இந்த படம் இத்தனாம் தேதி ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கும் போது உலகம் முழுக்க எந்த மாதிரியான ஒரு எழுச்சி இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கத்தான் போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க என்ன நினச்சிட்டாங்க, பொங்கலுக்கு இந்த படத்தை வந்து நம்ம வர விடாமல் பண்ணிட்டோம், நமக்கு வெற்றி, விஜய்க்கு வந்து தோல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில் ஜனவரி 9ஆம் தேதி அந்த படம் வெளியாகி இருந்தால் நடிகர் விஜய் தான் வெற்றி பெற்றிருப்பார். இந்த படத்தை தாமதிப்பதன் மூலமாக ஜனநாயகன் அடுத்து வரும்போது நடிகர் விஜய்க்கும் வெற்றி, தாவேகா தலைவர் விஜய்க்கும் வெற்றி. ஏன்னா இந்த படத்தில் பல்வேறு அரசியல் விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வரும்போது அந்த வைபு அப்படியே இருக்கும். அது தேர்தலில் அப்படியே வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும். ஒருவேளை 9ஆம் தேதி வந்துருதுன்னு வச்சுங்க, தேர்தல் வரும்போது மக்களே கொஞ்சம் மறந்துருப்பாங்க, ரைட்டா? ஆனால் இந்த படம் தாமதிப்பது அப்படிங்கிறதே அது விஜய்க்கு வந்து பாஜக செய்த நன்மையாக அது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு வந்து விஜயை நம்ம தடுத்துட்டோம், விஜயை கெடுத்துட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஆனால் அது விஜய்க்கு சாதகமாக மாறும்போது இவங்கெல்லாம் தலையில் துண்டு போட்டுட்டு உட்கார்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். சார், எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ இந்த படம் தள்ளி போனதுனால இப்போ எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க, அவங்க ஒருவேளை அரசியல் சம்பந்தமாக இதில் ஏதாவது பிரச்சார யுக்தியோ இல்லை அது பற்றின வசனங்களோ ஏதாவது இருந்ததுன்னா அதை நிறுத்தலாம், அதை நீங்கள் ஒளிபரப்பக்கூடாதுன்னு சொல்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்குல்ல. ஒருவேளை டிலே ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? அது 50-50 தான். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாரோ ஒருவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி, இப்போ திமுகவே எடுத்துக்குவோம், இந்த படத்தில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது, இது நமக்கு எதிராக இருக்குது, இந்த படம் வந்துச்சுன்னா நம்மளுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும் திமுக நினச்சி தேர்தல் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த படம் வந்துச்சுன்னா எங்களுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கும், இதில் நிறைய அவதூறுலாம் இருக்குது அப்படின்னு இவங்க பெட்டிஷன் கொடுத்து, அந்த அடிப்படையில் தேர்தல் கமிஷன் இந்த படத்தை பார்த்துட்டு ஆமாம் இருக்குன்னு நினச்சா இந்த படத்தை தேர்தலுக்கு முன்பு வெளியிட வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. அதே நேரம் இதில் இருக்கிற அரசியல் உங்களை சொல்லலை, பொதுவாக அரசியல் பற்றி பேசியிருக்காங்களே தவிர திமுகன்னு குறிப்பிடலை, இது திமுகவை குறித்தது இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா இந்த படத்தை என்னன்னு கேட்டால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு என்பது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய விருப்பு சார்ந்து தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தணிக்கை வாரியமும் பாஜக சொல்படி தான் நடக்குது, தேர்தல் ஆணையமும் பாஜகவுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த படத்தை அவங்க பார்த்துட்டு இந்த படம் வந்தால் பாஜகவுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்ப்பாங்க. இந்த படம் திமுகவை மட்டும்தான் தாக்குது, திமுகவுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னா, இல்லை திமுகவுக்கு இந்த படம் பாதிப்பே கிடையாதுன்ட்டு அவங்க ரிலீஸுக்கு கூட அனுமதி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் சந்திக்கலாம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. Prince Jewelry in Brahmandamana festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.